வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம அரிசியை வச்சு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இதில் மீட்டு சிக்கன் அப்படி எதுவுமே இருக்காது, சிம்பிள் பிரியாணி தான். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட பிரியாணி. இப்போது வெங்காயம் பாதி வெந்துருச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 அரைச்ச பவுட்ரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 4 சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. சாம அரிசி பிரியாணியும் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான். வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னாலே நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அது நல்லாவே இருக்காது, ரொம்ப போர் அடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்கள் வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போது தக்காளி சாஃப்ட் ஆகிருச்சு. புதினா மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வேகட்டும். பாதி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எப்போதும் பிரியாணின்னு பார்த்தோன்னா ஒன்று ஜீரக சம்பா, இன்னொன்று பாஸ்மதி ரைஸ், இது 2 மட்டும்தான் யோசிச்சுருப்போம். சிறுதானியத்தில் யோசிச்சதில்லை. இனிமேல் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சாம அரிசியில் புரோட்டீன், குட் கொலஸ்ட்ரால், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், இன்னும் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. உடம்புக்கு வலிமையை கொடுக்கும். இதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்த சோகையை சரி செய்யுது. சர்க்கரை அளவையும் குறைக்குது. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே சரி பண்ணுது. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா சாம அரிசியை 2 தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். சாம அரிசி சீக்கிரமாக வெந்துடும். அதனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் சாம அரிசியை ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சாம வெஜ் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.